அந்த ஜாதகம் என்ன குவாலிட்டி, ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா அந்த பொருள் என்ன தரம் என்பதை தெரிந்துதான் அந்த பொருளை நம்ம வாங்கணும், அதை பயன்படுத்தணும். அது போல ஒவ்வொரு தனிநபருக்கும் அந்த ஜாதகம் என்ன குவாலிட்டி, ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா, செகண்ட் குவாலிட்டியா, தேர்ட் குவாலிட்டியான்னு பார்க்க வேண்டியது முதல்ல ரொம்ப முக்கியம். அது ஒவ்வொரு ஜோதிடருடைய கடமையாகவும் இருக்கிறாங்க. நம்ம அந்த குவாலிட்டியின் அடிப்படையில தான் நம்ம அதை வந்து பார்க்க முடியும். அந்த குவாலிட்டியின் அடிப்படையில் இருந்து அதே சமயத்துல ஒரு நாள்ல 2 நட்சத்திரம் 3 நட்சத்திரங்கள் கூட பயணம் செய்யும். ஒருத்தர் பிறந்த நாள்ல அந்த பிறந்த நட்சத்திரம் சரியாங்கிறத நம்ம பார்க்கணும். அது ஜோதிடர்கள் அதை நல்ல முறையில் பார்த்து கொடுக்க வேண்டிய ஒரு கடன், அதை வந்து அவங்களுடைய கடமை. அதே போல மக்களும் அதை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டியது மக்களுடைய கடமை. இப்ப இந்த பிறந்த அன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா காலையில வரைக்கும் ரோகிணி இருக்கு, மத்தியானத்துக்கு மேல நிர்விசேஷம் வரும். ஆனா இவங்களுக்கு அந்த நபர் பிறந்தது மத்தியானமா இருக்கும், அவங்களுக்கு ரோகிணி நோட்டில் எழுதியிருப்பாங்க. ஏன்னா பஞ்சாங்கத்துல ரோகிணி கொடுத்துருக்கும். அப்ப அந்த சரியான அந்த தெளிவில்லாத நபர்கள் அந்த ரோகிணியவே மென்ஷன் பண்ணிடுவாங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல அவங்களுக்கு காலம் ஃபுல்லாகவும் அவங்க ரோகிணியவே பயன்படுத்திட்டு இருப்பாங்க. அதனால அவர்கள் பாதிப்பு சந்திக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டுக்குள்ள வந்துருவாங்க. அப்ப நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரம் சரியாகிறத முதல்ல பார்த்துக் கொள்ள வேண்டியது ஒவ்வொருவருடைய தலையாய கடமையாகும். நம்மளுடைய குவாலிட்டி என்னன்றதை பார்த்துக்கிறது நம்மளுடைய கடமை. இது நல்ல அனுபவம் உள்ள ஜோதிடர்களை கற்று தெரிந்து பயன்படுத்துகிறது சிறப்புன்னு சொல்லி அதை அடுத்தது ஒரு தலைப்பு. ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா